ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆருக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 59வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ வந்து பார்க்க போகிறோம். மேட்ச் வந்து ஷவாய் சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் நடக்க போகுது. 18 மே ஈவினிங் 3:30 PM இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க பிளே ஆஃபில் டாப் 2ல் முடிக்கிறதுக்கு ஆர்ஆருக்கு அகைன்ஸ்ட் அந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து அமைய போகுது. ஸோ இந்த பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பர்டிகுலர்லி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு 10 minutes to 12 minutes பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்திங்க அப்படின்னா என்ன விஷயத்தை சொல்லணுமோ அதை மட்டும் வந்து நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இந்த கிரவுண்டில் வந்துட்டு அதிக மேட்சஸ் வந்து சேஸ் பண்ணக்கூடிய டீம்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரன்ஸ் வந்து 180+ வந்து நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹை ஸ்கோர் மும்பை, லோ ஸ்கோர் ஆர்ஆர் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் 8 மேட்ச்சில் பேஸுக்கு 46 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 24 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ பவர் பிளே ஸ்கோர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நல்லாவே ரன்ஸ் வந்துருக்கு. பெருசாக விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. நிறைய மேட்சஸில் பவர் பிளேயில் இனிஷியலாக பேட்ஸ்மேன்ஸ் வந்து விக்கெட்டே ஆகலை. ஒரு 53 ரன்ஸ் வந்து பவர் பிளே ஆவரேஜ் ஸ்கோராக வந்து இருக்குது 2 இன்னிங்ஸுமே. ஸோ பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 கேம்ஸில் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 8, ரெண்டாவது இன்னிங்ஸில் 12 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக 14 விக்கெட், ஃபர்ஸ்ட் 7, செகண்ட் 7 அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. இப்போ பவுலர்ஸோட டைப் இதில் ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் வந்துருக்கு. லைக் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போனன்ஸில் கிட்டத்தட்ட ஃபெர்குசன் இருக்கார், பட் ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியலை. இன்ஜுரி ரெக்கவர் ஆகிட்டான்னு தெரில. இந்த மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சு செம்மையாக ஹெல்ப் பண்ணுது. அது போக ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 15 விக்கெட்ஸும், லெஃப்ட் ஆம் பவுலர்ஸ்க்கு 13 விக்கெட்ஸ் அப்படி மாதிரி விழுந்திருக்கு. ஓவரால் 46 விக்கெட்ஸ் வந்து லாஸ்ட் 8 கேம்ஸில் விழுந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் ஆஸ் யூஸ்வல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான். லெக் பிரேக் விக்கெட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஐபிஎல்ஸில் அதிகமாக இருக்கும் ஒரு வென்யூவில். அதே மாதிரி தான் அந்த கிரவுண்ட்லேயும் 16 விக்கெட்ஸு. அதுக்கு அடுத்தபடியாக ஆஃப் பிரேக்குக்கு 4 விக்கெட்டுங்கிற மாதிரி ஓவரால் 24 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் 29 மேட்சஸ் வந்து 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. 17 முறை ஆர்ஆரும் 11 முறை பஞ்சாப் கிங்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக ஆர்ஆர் ஃபார்ம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல டச்சில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆரோட பிளேயிங் 11. ஸோ ஜெய்ஸ்வால், சூரியவன்சி தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட குணால் சிங் ரத்தோர் வந்து 1 டவுனும் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ எவரும் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் தான். ரியான் பராக், துருவ் ஜுரல், ஹெட்மயர், சுபம் துபே, ஹசரங்கா, ஃபரூக்கி, மகேஷ் தீக்ஷனா அண்ட் யுத்வீர் சிங், லாஸ்ட்டாக ஆகாஷ் மத்வால். இது வந்து எக்ஸ்பெக்டட் பிளேயிங்கில் வந்து ஆர்ஆர் டீம் சைடு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஜெய்ஸ்வால் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு, செம்ம டச்சில் இருந்திருக்காரு. கிராண்ட் லீக், ஸ்மால் லீக் ரெண்டுலையுமே பிக் பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க கிராண்ட் லீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி பொறுத்த வரைக்கும் சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. இந்த வென்யூவில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மேட்சஸ் முன்னாடி வந்து கவர் பண்ணியிருந்தார். பட் ரீசன்ட் டேஸில் அதுக்கு அடுத்த 2-3 மேட்சஸ் வந்து இவர் பெருசாக ஆடலை. ஒரு பெரிய நேம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஆடலை. ஸோ சேஸில் மட்டும் இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி. இந்த கிரவுண்டில் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. குணால் சிங் ரத்தோர் நல்ல ஸ்டாட்ஸ் வந்து இருந்திருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டுக்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். நிதிஷ் ராணாவை ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே ஆடுறாரு. ரியான் பராக நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். அஸ் அ பிளேயராக மட்டும் சிவிசி கொடுக்கறது இந்த மேட்ச்சுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். துருவ் ஜுரல் வந்து சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா மட்டும் 50-50 ஆப்ஷனில் பிக் பண்ணுங்கள். வீக்னஸ் வந்து துருவ் ஜுரலுக்கு எதுவுமே இல்லை. டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் சிம்ரன் ஹெட்மேயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேஸில் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். பட் இவர் கூட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் துருவ் ஜுரலுக்கே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இன்கேஸ் ஹெட்மேயருக்கு பேட்டிங் கூட வராமல் போகலாம். சூரியவன்சி மேலே அன்றைக்கி ஒரு மேட்ச் ஆடின மாதிரி டாப் ஆர்டர்ஸில் ஜெய்ஸ்வால், சூரியவன்சி ஆடினாங்கன்னா கண்டிப்பாக ஹெட்மேயர் வரைக்கும் பேட்டிங் வராது. ஸோ அதை மைண்டில் வச்சு கொஞ்சம் டீம் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் சிவம் துபே ஸ்ட்ரைட் அவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். வனிந்து ஹசரங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2வது போல் பண்ணும்போது நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஹெட்டில் டீசென்ட் நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. பட் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா 40% தான் இருக்காது. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் ஸ்மால் லீக், கிராண்ட் லீக் ரெண்டுலேயுமே வந்து இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபரூக்கி பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டு சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் ரிஸ்க் தான். பட் ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது ரேராக போங்க. கிட்டத்தட்ட ஒரு 86% இல்லை, மொத்தமே 8% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் அந்த இடத்துலேருந்து மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு போலிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். தீக்ஷனா ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஸோ ஆப்போனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸாக இருந்தாலுமே ஃபாரினர்ஸ் வந்து நிறைய மிடில் ஆர்டர்ஸில் இருக்காங்க. குறிப்பாக ஓப்பனிங்கில் பிரியான் சாரியா ப்ளே பண்ண போகிறாரு. இவரை எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண போகிறாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஸோ ரிஸ்க்காக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவரை ஃபஸ்ட் பவுலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு யுத்வீர் சிங் ஒரு ரிஸ்கி பிக்காக தான் இருப்பார். பட் இந்த வென்யூவில் பெருசாக விக்கெட் எடுக்கல. ஹை பேஸ் ஜென்ரேட் பண்ணுறாரு. டீசெண்டாக பேட் டைம் விடுவார் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில்.
பட் பேட்டிங் வாய்ப்புலாம் கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. பவுலிங் மட்டும் வச்சு பார்க்கும்போது இவர் மினிமம் 2 விக்கெட் எடுத்தால் தான் ட்ரீம் டீமில் வர முடியும். அந்த 2 விக்கெட் இவர் எடுப்பாருன்னு கேட்டால் அது வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இவர் அதை பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆகாஷ் மத்துவால் 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ண இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஒரு நல்ல பிக்கு ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டச்சில் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். 2வது பவுலிங் ஆகாஷ் மத்துவாலுக்கு அதிக ப்ரியாரிட்டி நாம் கொடுக்கலாம். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்டோயினிஸ் வந்து 3 முறை அவுட் எடுத்திருக்காரு. மற்றபடி சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை. ஹர்ஷ்தீப் சிங் 2 முறை. ஸோ மற்றபடி எந்த ஒரு பிளேயர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில்ஸ் எதுவுமே நம்மளால் பார்க்க முடியலை. ஹெட்மேயர் பொறுத்த வரைக்குமே எல்லாரும் அகென்ஸ்டாக ஒரு முறை தான் அவுட் ஆகிருக்காரு. இப்போ இந்த ஆர்ஆர் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் யார் ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்லைட்லி பார்க்கலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த டீமில் இருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸில் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் சூரியவன்சி ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்ற 2 பிளேயர்ஸுமே நீங்கள் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ரியான் பராக் மெயினாக போல் பண்ணுறாரு, அந்த ரீசனுக்காகவே அவர் கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணோம்னா ஆகாஷ் மத்தோர் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். வனிந்து ஹசரங்கா அண்ட் துருவ் ஜுரல் இந்த 3 பிளேயர்ஸுமே உங்களுக்கு ஒரு ட்ரம்ப்பாக இருப்பாங்க. இது தவிர்த்து உங்களுக்கு ஒரு பேஸ் பவுலிங் அட்டாக் வேணும்னா நீங்கள் ஃபரூக்கிட்ட போகலாம் ஃபஸ்ட் பவுலிங்கில். இல்லை கொஞ்சம் ஃபாரினர்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் ஆட கஷ்டப்படுவாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் மிடில் ஓவர்ஸில் தீக்ஷனை விக்கெட் எடுப்பார்னு வச்சிங்கன்னா தீக்ஷன் ஆட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஜெய்ஸ்வால் ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார் இந்த டீமில். அதை தவிர்த்து வனிந்து ஹசரங்காட்டை நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் இந்த டீமில். இப்போது பஞ்சாப் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரீ. ஃபஸ்ட்டு அவங்களோட பிளேயிங் லெவன் பிரியான்ஸ் ஆர்யா பெப்சிமன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், நெஹால் வதேரா, சஷாங்க் சிங், ஸ்டோயினிஸ், ஒமர்சாய், மார்க்கோ ஜென்சன், விஜயகுமார் வைசாக், யுஸ்வேந்திர சகல், ஹர்ஷ்தீப் சிங். இது வந்து அவங்களோட பிளேயிங் 11. இதில் பவுலர்ஸ்லாம் எந்தெந்த பவுலர்ஸ் போல் பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 3 பவுலர்ஸும் உங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸும் முடிப்பாங்க. அஸ்மதுல்லா ஒமர்சாய் வந்துட்டு ஒரு 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுவார். விஜயகுமார் வைசாக் அவரோட 4 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவார். ஸோ ஸ்டோயினிஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒமர்சாய் வந்து அந்த ஓவர்ஸை மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸை ஷேர் பண்ணுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் பிரியான்ஸ் ஆர்யா பிக் பண்ணலாமா? ஏன்னா ஹெட்டு கிட்ட ஒரு மேட்ச் ஆடி டக் ஆகியிருக்காரு. குறிப்பாக ஆர்ச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் வைக்கக்கூடிய பாலில் இவருக்கு வீக்னஸ் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாலே ஆர்ச்சருக்கு அகென்ஸ்டாக போல்டாக இருக்கார். இந்த மேட்ச்சுக்கு 2வது பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். பட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணுங்கள். ரீசெண்ட் டேஸில் இந்த ஓப்பனர்ஸ் 2 அன்கேப்டு ஓப்பனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரப்சிமரன் சிங்கை என்கிட்ட கேட்டிங்கன்னா 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்க தான் நான் சொல்வேன். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. 94% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு அகேன்ஸ்டாக குறிப்பாக ஒரு வீக்னஸ் தான் ஃபரூக்கி வர்சஸ் பிரப்சிமரன் ஒரு பேட்டில் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 இன்னிங்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா விசிஆர் கேப்டன் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜாஸ் இங்கிலீஷ் டவுன் தி ஆர்டர் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆனால் கண்டிப்பாக மேலே வந்துடுவார். டாப் ஆர்டர்ஸே ஒரு 10 ஓவர்ஸ் வரைக்கும் நின்ட்டாங்கன்னா கண்டிப்பாக டவுன் தி ஆர்டர் தான் வருவார். பட் லாஸ்ட் மேட்ச் இவர் ஆன் இன்னிங்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் 30 ரனில் 4 6 ஸ்கோர் பண்ணியிருந்தார். நல்ல டச்சில் இருக்கார். மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். 2 டீம்லேயுமே இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து 28-24% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்ட்டாக உங்களுக்கு சிவிசிக்கு கூட இந்த ஜாஸ் இங்கிலீஷ் வரதுக்கான அந்த மேட்ச்சுக்கு வரதுக்கான பாசிபிள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் நிறையவே இருக்குது. நெஹால் வதேரா சேஸில் அதிக ப்ரியாரிட்டி. இந்த கிரவுண்டில் 2வது பேட்டிங்கில் மொத்தம் ஆடி ஃபஸ்ட் பேட்டிங்கில் 49 அடிச்சிருக்காரு. இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 2வது பேட்டிங்கில் மட்டுமே ஒரு மேட்ச் ஆடி 62. ஸோ 2வது பேட்டிங் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக சஷாங்க் சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கி பிக் தான். இந்த பர்டிகுலர் சீசன் பார்த்தீங்க அப்படின்னா போன சீசன் மாதிரி அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்டோயினிஸ் 2வது பேட்டிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். பட் பேட்டிங் வராது, டவுன் தி ஆர்டர் தான் வராரு. ட்ரீம் டீம் ஓரளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அண்ட் ஒமர்சாய் பொறுத்த வரைக்கும் பவுலிங் கொடுக்காங்க. நீங்கள் ஸ்டோயினிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒமர்சாய் உங்களோட ஜிஎல் டீமில் 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மார்க்கோ ஜென்சன் ஃபஸ்ட் பவுலிங் ஒரு ட்ரம்ப்பாக இருப்பார். பட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடி ஃபஸ்ட் பவுலிங் விக்கெட்டஸாக போயிருக்காரு. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். விஜயகுமார் வைசாக்குமே சேம் தான். ஃபஸ்ட்டு பவுலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் யுஸ்வேந்திர சகல் 2வது பவுலிங் பண்ணும்போது அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா யுஸ்வேந்திர சகல் நீங்கள் 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். லெக் பிரேக்கு பிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஹெட்வேட்லேயுமே நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹர்ஷ்தீப் சிங்குமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2 இன்னிங்ஸும் இம்பார்ட்டன்ட்.
2 இன்னிங்ஸ்க்குமே நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணுற அளவுக்கு தான் அவரோட ஃபார்ம் வந்து இருந்திருக்கு. 92% இந்த மேட்ச்சுக்கு ஒரு சூப்பரான சிவிசிக்கு ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஃபஸ்ட் பவுலிங் தெரிய வராரு. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பெருசாக இல்லை, கிட்டத்தட்ட பிரப்சிம்ரனுக்கு அகேன்ஸ்டாகவும் பெருசாக இல்லை, எந்த ஒரு பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக பேட்டில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ இந்த பஞ்சாப் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யார்கிட்ட நாம் வந்து ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஓரளவுக்கு ஒரு 6 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதில் யார்ட்டெலாம் அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம்னா, 1 மார்க்கோ ஜின்சன், 2வது செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா பிரியான் சாரியா அண்டு பிரப்சிமன் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பேட்டிங்கில் ஸ்லைட்லி இந்த 2 பிளேஸில் யாரோ ஒருத்தர் தான் கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பிரப்சிமன் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனால் பிரியான் சாரியா வந்து செகண்ட் பேட்டிங் சம் டீம்ஸில் 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ லோ பர்சன்டேஜில் யாராவது ட்ரீம் டீம் வருவாங்களான்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். அஸ்மதுல்லா ஒமோசா, இந்த 2 பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சிவிசி ஆப்ஷன் இந்த டீமில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஹர்ஷ்தீப் சிங்கிட்ட கொடுக்குறேன். 2வது ஸ்ரேயாஸ் ஐயர், 3வது ஜாஸ் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் பிரப்சிமரும் துருஜுல் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஜெய்ஸ்வால் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர், பிரியான் சாரியா, சூரியவன்ஷி, ஆல்ரவுண்டர்ஸில் ஜென்சன் பராக், பவுலர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங், சஹல் அண்ட் தீக்ஷனா. ஸோ ஃபைனல் டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டெமோ டீம் தான். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு 3 o'clock மேலே லைனப்க்கு அப்புறம் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.